ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை என்பது மனைவியின் அத்தனை இன்பங்களிலும் நான் துணை நிற்க வேண்டும், துன்பங்களில் தோள் கொடுக்க வேண்டும். அவர்களின் கஷ்டங்களுக்கு நான் எப்போதும் ஆறுதலாக மருந்தாக நான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த வகையிலும் சஞ்சலம் வராமல், சோகம் வராமல், நிம்மதி குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உன் மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணோடு நீ பேசினால் அது பாவம் என்கிறார்கள். தப்பான பேச்சு நடந்தால், தப்பான பார்வை நடந்தால் அநியாயம் என்கிறார்கள். அநியாயக்காரனை அல்லாஹ் விடமாட்டான் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்படித்தான் ஒரு அழகான குடும்பம் இருக்கும். மனைவிக்காக நீ மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? உன் மனைவி எதை விரும்புவாளோ அதற்கு தக்க உன்னை மாற்றிக்கொள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு Dress நான் போடுறேன், என் மனைவி வேறொரு கோலத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மாறிக்கொள் என்றார்கள். மனைவி சந்தோஷம் கிடைத்தால் அது மார்க்கம் அனுமதிக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது குடும்ப வாழ்க்கையில் நடக்கிறத, ஏற்கனவே நடந்துவிட்ட கசப்புகளை நீக்கி ஒரு இனிமையான வாழ்க்கையை நாம் துவங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனுடைய சட்டத்தில் கையை வச்சுட்டா துடிக்கிறோம், சத்தம் போடுறோம், எதிர்க்க